தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. அன்னை மரியாளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஓ மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, கடவுளின் அன்பு தாயே, எங்களுடைய பாசமிகு தாயே, மிகவும் அன்பான இருதயமே, தேவ தூதர்கள் மற்றும் மனிதர்களின் அனைத்து வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் தகுதியானதும் நேசத்திற்கு உரியதுமான மகா வணக்கத்திற்குரிய திரு இருதயமே, இயேசுவின் இருதயத்திற்கு மிகவும் இணக்கமான இருதயமே, அதில் நீரே மிகவும் பரிபூர்ணமானவர். எங்கள் உறைந்த இதயங்களை உருக்கி அவை எங்கள் தெய்வீக மீட்பரின் இதயத்தை நோக்கி முழுமையாக திரும்பும்படி அருள் புரிவீராக. அவற்றில் உமது நற்பண்புகளின் அன்பை ஊற்றுவீராக. நீர் தொடர்ந்து எரியும் புனித நெருப்பால் அவர்களை தூண்டுவீராக. பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை உமது பாதுகாப்பின் கீழ் எடுத்து கொள்ளுங்கள். அதை பாதுகாத்து அதன் எதிரிகளின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் எதிராக எப்போதும் அதன் ஆறுதலாகவும் அதன் அடைக்கலமாகவும் அதனை வெல்ல முடியாத கோட்டையாகவும் இருங்கள். இயேசுவிடம் வருவதற்கான எங்கள் வழியாகவும் எங்கள் மீட்பிற்கு தேவையான அனைத்து அருள்களையும் நாங்கள் பெறும் வழியாகவும் நீர் இருப்பீராக. எங்கள் தேவைகளில் எங்கள் உதவியாகவும், துன்பங்களில் எங்கள் நிவாரணமாகவும், சோதனைகளில் எங்கள் ஆறுதலாகவும், துன்புறுத்தல்களில் எங்கள் அடைக்கலமாகவும், அனைத்து ஆபத்துக்களிலும் எங்கள் ஆதரவாகவும் இருங்கள். ஆனால் குறிப்பாக மரண நேரத்தில் நமது கடைசி மோதலில் நரகத்தின் அனைத்து சக்திகளும் நமது நித்திய விதியை பொறுத்திருக்கும் அந்த பயங்கரமான தருணத்தில், அந்த பயங்கரமான நெருக்கடியில் நம் ஆன்மாக்களை கைப்பற்ற தங்கள் மிகுந்த முயற்சிகளை பயன்படுத்தும் போது, ஓ மிகவும் பக்தியுள்ள கன்னிகையே, அந்த நேரத்தில் உமது தாய் வழி இருதயத்தின் இனிமையும் உமது சர்வ வல்லமையுள்ள மகனாகிய இயேசு உடனான உமது செல்வாக்கின் செயல்திறனையும் எங்களுக்கு அனுபவிக்கச் செய்தருளும். இரக்கத்தின் மூலத்தில் ஒரு பாதுகாப்பான அடைக்கலத்தை எங்களுக்கு திறந்து பரலோகத்தில் இயேசுவை நித்தியமாக காண்பதற்கான ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கச் செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 2 முதல் 3 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாத்தானை மேற்கொள்வதற்கான வல்லமைமிக்க ஆயுதமாக அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிற ஜெபமாலை ஜெபிக்கிற போது விண்ணகத்திலே நம்முடைய வாழ்வு உறுதி செய்யப்படுகிறது, சாத்தான் முறியடிக்கப்படுகிறான் என்ற பேருண்மைகளை பல்வேறு புனிதர்கள் நமக்கு வழங்கியிருந்தாலும், இன்று இயேசுதானே சாத்தானை வெற்றி கொண்டார். அப்படி இருக்க மரியாள் எப்படி சாத்தானை வெல்பவர் என அழைக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். தொடக்கத்திலிருந்தே பாவம் செய்து வரும் அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் இயேசு இவ்வுலகில் தோன்றினார். 1 யோவான் 3:8 என்பதே நாம் பெற்றுள்ள மீட்பின் நற்செய்தி. மனிதகுல மீட்பரான இயேசு மனிதராக பிறக்க வழியாக இருந்தவர் என்பதால் கடவுளின் திட்டத்தில் மரியாள் சிறப்பிடம் பெறுகிறார். உலகின் பாவத்தை போக்கும் கடவுளின் ஆட்டுக்குட்டியான இயேசுவின் தாய் ஆகுமாறு மரியாள் மாசற்றவராய் படைக்கப்பட்டார். பாவத்தின் கரைபடாமல் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்த மரியாள் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கண்டவரான தம் மகனுக்கு இன்னும் அதிக நிறைவாக ஒத்தவராகுமாறு விண்ணுலக மாட்சிக்கு கடவுளால் உயர்த்த பெற்றார் என்பதை திருச்சபை எண் 59 நாம் வாசிக்கிறோம். எனவே சாத்தானை வெற்றி கொள்ளும் கடவுளின் இயல்பு மரியாளிடமும் இருக்கிறது. 1 யோவான் 3:9. வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 18-19 என்ற இயேசுவின் வார்த்தைகள் சாத்தானை வெல்லும் அதிகாரத்தை சீடர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் சாத்தானை வென்றார்கள். திருவெளிப்பாடு 12:11 என்று மறைநூல் கூறுகிறது. இவ்வாறு
கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வல்லமையால் சாத்தானை வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கும் போது இயேசுவின் தாய் மரியாளுக்கும் இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதில் சந்தேகத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது? அனைத்துலகுக்கும் மேலாக புதிய ஏவாளாகிய மரியாள் ஆதி பாம்பாகிய அலகைக்கு செவி கொடுக்காமல் கடவுளின் தூதரிடம் ஐயமற்ற நம்பிக்கை கொண்டதால் உலக மீட்பராக கடவுளால் நியமிக்கப்பட்ட மகனையே அவர் பெற்றெடுத்தார். திருச்சபை எண் 63. இவ்வாறு உலகின் மீட்புக்கு வழி திறந்ததால் சாத்தான் என்று அழைக்கப்படும் அலகையின் வீழ்ச்சிக்கு மரியாளே காரணமாக அமைந்தார். சாத்தானை வெற்றி கொண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்றாலும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த மரியாளுக்கும் அந்த வெற்றியில் கடவுள் பங்கு அளித்தார். இவ்வாறு அமைதி தரும் கடவுள் மரியாளின் காலடியில் சாத்தானை நசுக்கி போட்டுள்ளார். ரோமையர் 16:20. எனவே பாவிகளின் அடைக்கலமான மரியாள் சாத்தானை வெல்பவராக திகழ்கிறார் என்பதற்கு மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆகவே அன்னை மரியாள் கொடுத்த ஜெபமாலையை ஜெபிக்கிற போது, தியானிக்கிற போது நாம் பிசாசை விரட்டுவதற்கான ஆற்றலையும் வலிமையும் பெறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் அன்னை மரியாளை சாத்தானுக்கும் அரசியாக உயர்த்தியிருக்கிறார் என்பதனுடைய சத்தியத்தை நாம் இன்று புரிந்து கொள்ளும்படியாக அன்னை மரியாளை நாம் வேண்டி மகிழ்ந்து வணங்கி அவரை உயர்த்துகிற போது அவருடையிடமிருந்து வருகிற வல்லமையால் சாத்தானை நாம் ஜெயம் கொண்டு பரலோக வாழ்விலே நாமும் இணைவோம் என்பதில் ஐயமற்ற நிலையில் இன்றும் ஜெபமாலை ஜெபிப்போம், இறை அருள் பெறுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை வாழ்த்தி போற்றி மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய நல்ல மெய்ப்பராக, நல்ல இரட்சகராக, நல்ல அரணாக, கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரின் நாளாகிய இன்று உம்மை தேடவும் உம்மை கண்டடையவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பற்ற செல்வமாகி உம்மை பற்றி அறிகிற அறிவே மேலானது, மற்றவையெல்லாம் வெறும் குப்பையே என்று உம்மை சொந்தமாக்கி கொண்ட புனித பவுலடியாரைப் போல உம்மை பற்றி அறிகிற அறிவையும் அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கும் ஆசிரையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் உமது பாதத்திற்கு வந்திருக்கிறோம். பல்வேறு வாழ்வியல் சிக்கல்களாலும் பிரச்சனைகளாலும் சோதனைகளாலும் கடன் தொல்லைகளினாலும் வாழ வழியின்றி தற்கொலை எண்ணத்தோடு வாழ்கிற உமது அன்பு பிள்ளைகளுக்காகும் இடத்தில் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை நீர் தருவீராக. அன்னை மரியாள் அவர்களை ஆதரிப்பாராக. வேலை வாய்ப்புக்காக அலைந்து திரியும் மக்களின் முயற்சியை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்று கட்டளையிடுவீராக. வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக இன்று வாஞ்சையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் எம் மக்களின் அன்பு வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். தனிமையில் வாடும் மக்களுக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் அளித்தருளும். இன்று எங்களுடைய பயணத்தையும் வாகனங்களின் பாதுகாப்பையும் விபத்துக்கள் ஆபத்துக்களிலிருந்து காக்கப்படவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நம்பிக்கை விதைக்கவும், நற்காரியங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கவும், வெகு நாட்களாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கும் ஜெபங்கள் கேட்கப்படவும், வலுவிழந்த எங்கள் கால்கள் சரி செய்யப்படவும், எங்களை வேண்டி நிற்கும் மனிதர்களின் எங்களாலான உதவிகளை செய்யவும் இன்று எங்களை தூண்டுவீராக. இதனால் கடவுளின் அன்னை உலகத்திற்கு அறிவிக்கும் சாட்சிகளாய் எங்களை மாற்றி எங்கள் வழியாக அவருடைய மாட்சி இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம்.